இன்னொரு முறை எச்சரிக்கிறேன். ஒருவேளை விகாஸ் இறந்து போயிட்டான்னா there is no way out. நீங்க பெர்மனண்டா அவர் கனவுலயே இருந்துருவீங்க. லெட்ஸ் டு இட். ஓகே. நீங்க செயின் பெல்ல பிரஸ் பண்ணி உங்க பிரெயினோட ஃப்ரீக்வன்சியை அவரோட பிரெயின் ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்பதான் உங்களால ஷேர் ட்ரீம்ல இருந்து வெளியே வர முடியும். ஓகே. பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் சடனா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பேனிக் ஆயிடாதீங்க. ஓகே. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், என்ன நடந்தாலும் எந்த விதத்திலையும் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. யூ ஹாவ் சென்ட் அ மெமராண்டம். ரிமெம்பர். இப்போ ஒரு பெரிய எம்டி டனல் முன்னாடி ஒரு டோர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதை ஓபன் பண்ணுங்க. ஸ்லோவா அதுக்குள்ள போங்க. விகாஸ், விகாஸ், விகாஸ். விகாஸ். ஜான், இது என்னமோ எனக்கு சரியா படல. டேய், நீ ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, இது குழந்தைய கொல்ற விஷயம்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்து சேர்ந்திருக்கவே மாட்டேன். நமக்கு என்ன டீல் வருதோ அதை பண்றது மட்டும்தான் நம்ம வேலை, புரியுதா? குழந்தை சாகுதோ உயிரோட இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அண்ணா, என் ஒய்ஃபுக்கு ரீசெண்டாக தான் அபார்ஷன் ஆச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் என்னால் மீள முடியல. இங்க பாரு, இது ஒரு நல்ல டீல். இதுல ஏடா கூடமா ஏதாவது பண்ணோன்னா என் லைஃபு, உன் லைஃபு, அவ்வளோ ஏன் உன் பொண்டாட்டியோட லைஃபு எல்லாமே க்ளோஸ். அண்ணா, ஏதாவது பண்ணுங்கண்ணா. டேய், உன் பாஸை பற்றி உனக்கு தெரியும் தானே? சும்மா வாடா. கொடுத்த வேலையை செய்யறானா, பேசி இரிட்டேட் பண்ணுறான்.
ஏய் யாரா நீ நில்றா. Shit! I knew this would happen. Arjun, are you okay? ஒருவேளை நாங்க வரலன்னா you would have been dead by now. சந்து ஒரு பேப்பர் பென் கொண்டு வா. பாஸ், இன்னொரு வாட்டி ஷேர் ட்ரீமை பத்தி யோசிச்சு கூட பார்க்காதீங்க, ஓகே? Arjun, தேங்க்யூ. சித், இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே பாம்பே பிளட் குரூப். திஸ் இஸ் அவினாஷ் பரத்வாஜ், கிங்ஸ்டன் கம்பெனியோட சிஇஓ பையன். இவர் அவரோட பையன் நிக்கில். இவருக்கு 3 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓ நிக்கில், உங்களோட ஒரு ஆர்டிக்கல்ல நான் அவரை பத்தி படிச்சிருக்கேன். இவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்பதான் தேவைப்பட்டது. அவினாஷ் பரத்வாஜ் அப்பதான் இந்த லிஸ்ட்டை பண்ணியிருக்காரு. யூ மீன் ஆத்யாவை அந்த அவினாஷ் பிளட்டுக்காக கடத்திருப்பான்னு சொல்றீங்களா? இட்ஸ் குவைட் பாசிபிள். எதுக்காகன்னா பாம்பே பிளட் குரூப் இஸ் த ரேரஸ்ட் பிளட் குரூப் இன் இந்தியா. ஆத்யாவுக்கும் அதே பிளட் குரூப், அதுதான் அவனுக்கு தேவைப்பட்டது. எஸ் பட் இந்த லிஸ்ட் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? ஷேர் ட்ரீமிங். ஷேர் ட்ரீமிங்? எஸ். பிரெயின் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தங்க கனவுக்குள்ள போகலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ற மாதிரி. நான் அதை பண்ற ஒரு எக்ஸ்பர்ட்டை கண்டுபிடிச்சேன். அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் விக்னேஷோட ட்ரீம்குள்ள போனேன். இந்த டீடைல்ஸ் அங்கதான் கிடைச்சது. நீங்க அவனோட ட்ரீமுக்குள்ள போனீங்களா? விகாஸை அங்கதான் மீட் பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த லிஸ்ட் அங்க கிடைச்சதா? பட் இதை வச்சுக்கிட்டு அவினாஷை எந்த ஆதாரத்தை வச்சு நாம அரெஸ்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? கோர்ட் இதை ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆல் ரைட், I'll do it in my own style. வாட் டு யூ மீன்? நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன், பாஸ் இந்த இடம் தான் பாஸ். ஃபோட்டோ எடுங்க. ஓகே பாஸ், எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாஸ். அப்படியே ரைட்டில் ஜூம் போகிறேன். எடுக்கிறியாடா? எடுத்துட்டு இருக்கேன் பாஸ். பாஸ் இங்கே பாருங்க. I will see you later. okay sir. Bye. பாஸ் க்ளோஸ்அப்பில் மாட்டிக்கிட்டான் பாஸ். கிளாஸ் ஏத்துறா, கிளாஸ் ஏத்து. எஸ்கேப் பாஸ். சீக்கிரம் போங்க பாஸ். சீஃப், இதுக்கு தவிர இவனை சுற்றி எப்பவுமே ஒரு பெரிய காவல் படை இருக்கு. சார், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும் சார். ஓ, ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை சீஃப். பட் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். டோன்ட் வரி. சார், இந்த கார் நம்பர் யாருதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா ப்ளீஸ்? TN03MB2242. ஓகே சார், அப்படியே அவினாஷ் பரத்வாஜ் பத்தியும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றீங்களா? அஃப்கோர்ஸ். அது எனக்கு காஃபி குடிக்கிற மாதிரி ஈஸி தான். காஃபி குடிங்க. டோன்ட் வரி. அபினாஷ் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு இடத்துல தனியாக மாட்டுவார்.
அர்ஜுன், இன்னும் 10 நிமிஷத்துல அவருக்கு நினைவு வந்துரும். பி கேர்ஃபுல். Okay. வா. சீஃப் நீங்க போங்க, நான் பாத்துறேன். என்ன போயிட்டு ஏன்டா? என்னாச்சு மேடம்? யாரோ வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரா இவங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அட, யார் வாங்க சொல்லுங்க? சொல்றோம். சார், சொல்லுங்க சார். பேசிக்கலாம், வாங்க. சார், யார் சொல்லுங்க? பாஸ், ஆபரேஷன் ஆரம்பிச்சலாமா? கொடுங்கடா. ஓகே. சாப்பிடுங்க, உங்களுக்கு தான். டேய், என்னடா இவங்க சரக்கு பிரியாணிலாம் வாங்கி தராங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. காம்பினேஷன் செம்மையா இருக்கும். ஏய், சந்தோஷமா குடிங்க. Enjoy. பாசெல்லாம் வர மாட்டாரா? வாடா அட, குடிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க சரி, பாஸ். வா, பக்கத்துல குடிக்கலாம். வச்சுக்கிட்டுமா கம்ஃபர்ட்டா இருக்கும். இது ஓகேவா? செம்ம ஓப்பனிங். சூப்பர். போடி பசங்க, ஒரு பீருக்கே திணறானுங்க. தோ பாஸ். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். 65 கிரில் சிக்கன் ஏதாவது சைட் டிஷ் வேணுமா உங்களுக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. நீ இந்த பக்கம் வா. ஓகே பாஸ். பிரியாணி எப்படி இருக்கு? அப்படியா? சாரி, உங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து நாங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படிலாம் இல்லையா? சாப்பிடுங்க. இது நாங்க உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன்? இந்த நம்பர் இருக்கிற வண்டி இங்க இருந்து தான் சேல் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த ஓனரோட டீடைல்ஸ் வேணும். இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் சார், கொடுக்க முடியாது. என்னது கான்ஃபிடென்ஷியல் சார், கொடுக்க முடியாது. கான்ஃபிடென்ஷியலா? இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்லி தரோம். பீரை குடிச்சு சாப்பாட சாப்பிட அவங்களுக்கு கிரில் வேணுமான்னு கேக்குறேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கான்ஃபிடென்ஷியல்